ஏன் நம்மளோட கோல்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக ரீச் பண்ண முடியல? ஏன் சிலருக்குலாம் அது நடக்கவே மாட்டேங்குது? ஸோ அதுக்கு வந்து கோல் செட்டிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, விஞ்ஞானபூர்வமாக விஷயங்கள் இருக்குது. ஸ்மார்ட் கோல் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே நிறைய பேர் கேட்டிங்கன்னா வந்து கோல் வச்சுருக்காங்களான்ற அங்கேயே ஒரு கொஷின் இருக்கும். சில பேர் இப்படி நிறைய நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய கோல் தான் வச்சு அதில் ஃபெயில் ஆவாங்க. ஒரு சிலர் கோல்ஸே வச்சுக்க மாட்டாங்க. ஸோ 2 பேருமே நான் சொல்கிறது வந்து கோல்ஸை வைங்க, பட் இலக்கை வந்து ரியலிஸ்டிக்காக வைங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இது நீங்கள் வந்து வாழ்க்கையோட இலக்கை சொல்கிறீங்க. ஒரு சின்ன இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இந்த நியூ இயர் வந்தது, ரெசொல்யூஷனே நம்ம பார்க்குறோம். எத்தனை பேர் அந்த ரெசொல்யூஷனை வந்து இது மீட் பண்ணுறாங்க? ஒரு ஜிம்முக்கு போய் அங்கே வந்து ஸ்வாஹா ஒரு 15,000 ரூபா கட்டிட்டு வந்துட வேண்டியதான், முடிஞ்சு போச்சு அதோட வருஷத்துக்கு. அவனுக்கு அன்றைக்கி தான் சேல்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 5 நாள் வருவாங்க, சூப்பருங்க, மோட்டிவேட் பண்ணி அடுத்த 6வது நாள் போக மாட்டோம். அதுவும் ஒரு கோல் தான். அந்த கோல் வந்து அங்கே நடக்கவே இல்லை. ஸோ அப்படி அது மாதிரி கோல்ஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். கெரியர் தான் நம்ம பொதுவாக நினைப்போம். இல்லை வெல்த் கோல், நிறைய காசு இந்த மாதிரி வாங்கணும், இதெல்லாம் நிறைய லட்சியமாக வச்சுருப்பாங்க. இல்லை கெரியரில் சூப்பராக பண்ணணுன்ற மாதிரி. அது தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை சுவாரஸ்யப்படுத்திக்கிறதுக்கு கோல்ஸ் ரொம்ப முக்கியம்.